friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பச்சைப்பயிர் சாதம். ஒரு குயிக் ஒன் பாட் மீல் ரெசிபி. ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்தியானது. பச்சைப்பயிர் நல்ல புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிற ஒரு பருப்பு. நல்லா அந்த மேலே இருக்க அந்த தோலோட அந்த ஃபைபரோட நம்ம சாப்பிட்றோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடலை சுத்தப்படுத்தி விடுறதுக்கு இந்த பச்சைப்பயிர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும். வாரம் ஒரு முறை நாள் பச்சைப்பயிர் சாப்பிடணும்னு சொல்லுறாங்க. அதாவது பச்சைப்பயிர் குழம்பு, பச்சைப்பயிர் சுண்டல், பச்சைப்பயிர் தோசை, இந்த மாதிரி பச்சைப்பயிர் சாதமாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். குழம்பு, பச்சைப்பயிர் தோசை ரெசிபீஸ் எல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான பச்சைப்பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது கூட நல்ல பொரியலெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு பீட்ரூட் பொரியலும் உருளைக்கிழங்கு வறுவல் பச்சைப்பயிர் சாதம் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ பச்சைப்பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸும் பருப்பும் அளந்து கழுவி ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். நார்மலாக நம்ம சாதம் செய்ய யூஸ் பண்ணுற ரைஸு ஒரு ஃபுல் கப்பு, அதுக்கு 2 கைப்பிடி பருப்பு, கிட்டத்தட்ட அரை கப்பு அளவுக்கு இருக்குங்க. பச்சைப்பயிறு நல்லா முழுசாக அந்த தோல் இருக்கிற பருப்பு கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு எடுத்தாச்சு. 2-3 வாட்டி கழுவி தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour நல்லா அந்த ரைஸும் பச்சைப்பயிரும் நல்லா ஊறியாச்சு. மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அதை தாளிச்சிட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நல்ல ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம சாதம் தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் கொங்குநாட்டு ஸ்பெஷல், கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ரெசிபிங்க. ஸோ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேங்காய் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா அதெல்லாம் பொரிஞ்சாச்சு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது முழுசாக அப்படியே உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு 6-7 பல் பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச 100 கிராம் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 2 பெரிய தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்து விட்டுறலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. ஸோ உப்பு சேர்த்து நம்ம தக்காளி வதக்கும் போது சீக்கிரமாக மசிஞ்சு வெந்துடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா மசிஞ்சு வெந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். இது நல்லா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ எந்த கப்பில் நம்ம ரைஸ் அளந்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்துக்கலாம். இப்போ ரைஸும் பருப்பும் சேர்த்து மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. இது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் இது. ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி யூஸ்வலி வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இங்கே 3/4 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நல்லா ஃபுல் கப்பு ரைஸு, அது போக 1/2 கப்பு பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ கழுவி ஊற வச்ச அரிசி ப்ளஸ் பச்சைப்பயிறு சேர்த்து கழுவி ஊற வச்சுருக்குறோம், அது இப்போ சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது நல்ல ஒரு ஃபுல் கப்பு, ஒரு சின்ன கப்பில் ஃபுல் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்லா சேர்த்து கலந்து விட்டுறணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ குக்கர் லிட்டு வச்சு வெயிட்டை போட்டு விட்டு ஒரு 2 அல்லது 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் யூஸ்வலி எப்படி சாதம்
குக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தா ஜம்முன்னு நல்லா கமகமன்னு வாசனையோட நம்ம பச்சைப்பயிறு சாதம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியானதும் கூட. நல்லா அந்த முழு பச்சைப்பயிரோட சாதம் சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிறு கண்டிப்பாக இப்படி ஊற வச்சு செய்யும்போது நல்லா குக் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல பொரியலோட பரிமாறும்போது ரொம்பவுமே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த பொரியல் வேணாலும் இதுக்கு நல்லா சூட் ஆகும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு பீட்ரூட் பொரியலும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.